MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி நம்மளை விட்ட ஆளே கிடையாது. தமிழ்நாடு என்பது நமக்கு தான் குத்தகைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு என்பது நமக்கு தான் பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம் என்ற ஒரு மனநிலை இருக்காங்கல்ல. இந்த மனநிலையை அடிச்சு உடைக்கணும்னா மக்கள் எல்லோரும் ஒரு மக்கள் சக்தியாக உருவாகணும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள்ல. தை பிறந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக வழி பிறக்க போகிறது. விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஜெயலலிதான் வரும்போது என்ன நிலைப்பாடுன்னு தெரியலையேன்னு. அப்ப இங்க காயின் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கான கேட் ஓபன் பண்றோம், நீங்களும் வந்துருங்க, பொறுப்பு கொடுப்போம்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் பிளான். திரும்ப விஜய் அவர்கள் நடிகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசுறதெல்லாம் சினிமா டைலாக் சொல்லும்போது சிஎம் பேசுறாரு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அவருமே தானே பேசுறாருன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டியா? நீண்ட ஆண்டுகளாகவே திரையில பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்க. அவர் ஒரு திரைத்துறையிலிருந்து வரக்கூடியவர். அப்ப அவருடைய கருத்து என்பது அந்த திரை நடைக்கு ஏற்ற வகையில தான் இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காருன்னா இல்லைங்க, வேலை வாய்ப்பு இருக்குங்க, நாங்க இவ்வளவு வேலையை கொடுத்துருக்கோம் நீங்க சொல்லணும். அரசு பள்ளியை நீங்க மூடிட்டீங்கன்னு அவர் சொல்றாருன்னா இல்லைங்க, நாங்க மூடல, இத்தனை பள்ளியை நாங்க திறந்திருக்கோம்னு சொல்லணும். இதுதான் ஒரு அரசியல். அவர்கள் தான் வாரத்துக்கு ஒரு படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வாரத்துக்கு ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வாரத்துக்கு ஒரு படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் போராடிட்டு இருக்கும்போது பைசன் படம் பார்க்கறாங்க, மக்கள் போராடிட்டு இருக்கும்போது கூலி படம் பார்க்கறாங்க. படம் சிறப்பாக இருக்குதுன்னு வாழ்த்து செய்தி ட்விட்டர்ல யாரு போடுறா? அவங்க தான் போடுறாங்க. அப்ப அவங்க சினிமாக்காரராகவும் அவங்க கூத்தாடியாக இருந்து கொண்டு நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவங்க சினிமா டைலாக் பேசுறாங்க. அப்படின்னா எங்க தலைவருக்கு எந்த நடை வருமோ அந்த நடையில தான் நாங்க கேள்வி கேட்போம். எந்த நடையில அவர் கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க 506 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க? மனசாட்சி தொட்டு திமுக கட்சியை சார்ந்ததால் பேச முடியுமா? சமூக நீதின்றீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏங்க நடத்தலன்னு கேட்டா நீங்க பிஜேபி பி டீம்ன்றீங்க. சமத்துவம் சொல்றீங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நீங்க பங்கு கொடுப்பீங்களா நம்ம கேட்கிறோம். பிஜேபி பி டீம் அப்படின்றீங்க. ஒரு ஊடகவியலாளர் வீடு பூந்து கதவை உடைச்சு நீங்க கைது பண்றீங்க. இதுதான் ஜனநாயகமா? இதுதான் கருத்துரிமையா? கமலஹாசனை பிஜேபி தான் இயக்குது, அவர் RSS கைக்கூலின்னு நீங்கல்ல. இப்ப ஐயா கமலஹாசன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியது யாரு சார்? வெக்கமா இல்லையா சார்? அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்துறீங்க. துணை முதலமைச்சர் சொல்றாரு அறிவு இருக்கிறதுனால அறிவு திருவிழா நடத்தும். அதை தான் ஏன் நடத்துறீங்கன்னு கேட்கிறோம். உங்களுக்கு எங்க அறிவு இருக்குன்ற? எங்களை பார்த்து நீங்க கோமாளிகள் கூட்டம், ரசிகர் கூட்டம்ன்றீங்க. நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு ஒருத்தர் கம்பத்துல ஏறாரு, பட்டாப்பட்டி டவுசரோட. கனிமொழி அம்மா சொல்றாங்க, தம்பி மேல இறங்குங்க, கீழே இறங்குங்க, கீழே. அந்த வீடியோ காட்சி நீங்க பாத்துருக்கீங்களா? இது எந்த கொள்கையில வரும்? எங்களை பார்த்து நீங்க கோமாளிகள்ன்றீங்க, தற்கூரிகள் சொல்றீங்க. கம்பத்து மேல ஏறி பட்டாப்பட்டி டவுசர்ல ஒருத்தர் போதையில டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அவர் எதுல வருவாரு? துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்வுல ஒரு அமைச்சர் குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை நின்னாலன்னு ஒரு பாட்டு போட்டு அவங்களாம் முன்னாடி ஆடுங்கமான ஒரு அமைச்சர் சொல்றாரு. இதெல்லாம் எந்த கொள்கையில வரும்? சில நிமிடங்கள் தான் பேசுறாரு. அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. மோர் தென் ½ அன் அவர் பேசியிருக்காரு. அடுத்தடுத்து பார்க்கும்போது ஒரு பதில் நான் சொல்லிடுறேன். பட்டிமன்றம் நடத்துறாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னா சாலமோன் பாப்பாயாவை முதலமைச்சர் ஆகிருமா? 234 தொகுதிக்கும் தொகுதி வாரியாக அவர் மக்களை சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். யாரை நம்பி போக சொல்றீங்க? யாரை நம்பி போக சொல்றீங்க? காவல்துறையை நம்பி. இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியுமா? நன்றி சொன்னீங்களே ஈரோடுல. ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா இடையில சகாயம் IAS அவர்கள்கிட்ட நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது. தாவேக்கால சேர்றாங்களா, அழைப்பு இருக்கா அப்படின்னு. அவரு அது காலம் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்ககிட்டயும் அந்த கேள்வி கேட்டுறோம். சகாயம் IAS எல்லாம் வரதா இருக்கா? இல்ல, சகாயம் IAS அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல், ஒரு ஆளுமை. அவர் ஒரு நேர்மையின் அடையாளமா இருக்கிறாரு. இப்ப தலைவர் ஈரோட்டில் சொன்ன மாதிரி தான், தந்தை பெரியார் அவர்களிடமிருந்து நாங்கள் என்ன தத்துவத்தை எடுத்துக்கொள்கிறோமோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். தந்தை பெரியார் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும். அதனால் அவர்களுடைய அரசியல் அணுகுமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ஐயா சகாயம் அவர்கள் நேர்மையின் சிகரமாக இருக்கிறார். அப்போ ஐயா சகாயம் அவர்களிடமிருந்து என்ன எடுத்துக்கொள்ளணுமோ, என்ன கற்பிக்க வேண்டுமோ, என்ன கற்க வேண்டுமோ அதை நாங்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம், எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். இல்ல கத்துக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க, வருவாரா இல்லையான்றதான் கேள்வி. கத்துக்கொண்டு இருக்கிறோம், எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாவே உங்களுக்கு புரிய வேணாமா? அவர் வராரு வரல என்பதை தாண்டி இது போன்ற ஆளுமைகளுடைய செயல்பாடுகளும் அவர்கள் மக்களுக்கு செய்த தாக்கமும் எங்களிடம் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னா இந்த சமூகம் விடுதலை அடையணும். இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி நம்மளை விட்ட ஆளே கிடையாது, தமிழ்நாடு என்பது நமக்கு தான் குத்தகைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு என்பது நமக்கு தான் பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம் என்ற ஒரு மனநிலை இருக்காங்கல்ல. இந்த மனநிலையை அடிச்சு உடைக்கணும்னா மக்கள் எல்லோரும் ஒரு மக்கள் சக்தியாக உருவாகணும். அப்ப அந்த மக்கள் சக்தியாக உருவாகக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகமும் அண்ணன் விஜய் அவர்களும் இருக்கிறாங்க. நாங்க 19 திமுகவை விமர்சிக்கல, 19 திமுகவை நாங்கள் எதிர்க்கல.
திமுகவை அழிக்கணும் அப்படின்ற நிலைப்பாடுலாம் எங்களுக்கு கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுகவை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக மாறி மக்களுக்கு உதவி செய்யணும். இது ஒரு ஜனநாயக போர் தான். திமுக என்பது ஒரு அரசியல் கட்சி தான். அவங்க தவறு செய்யறாங்க அப்படின்றதுக்காக அவங்க நம்ம எதிர்க்கிறோமே தவிர எங்களுக்குன்னா வாய்க்கால் தகராறா இல்ல சொத்து தகராறா இல்ல திமுக ஒரு கட்சி அப்படியே அழிச்சிடணும், இந்த மண்ணோட மண்ணாக்கிடணும் அப்படின்ற நிலைப்பாடுலாம் கிடையாது. அதிகாரத்தை தவறா நீங்க பயன்படுத்துறீங்க, மக்களுடைய வரி பணத்தை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க, கோடி கோடியா கொள்ளையடிக்கிறீங்க, அரசு வேலைக்கு 25 லட்சம் 30 லட்சம்னு கொள்ளையடிக்கிறீங்க, 1000 கோடிக்கு மேல மோசடி பண்ணிருக்கீங்க, சாராய கடையை திறந்து கோடி கோடியா கொள்ளையடிக்கிறீங்க. உங்களால் 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. ஆனா சாராய கடையை நீங்க திறந்துகிட்டு இருக்கீங்க, வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு ஏமாத்துறீங்க. மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய கட்சி திமுகன்னு சொல்றீங்க. ஆனா மீனவர்களுக்கு 2 லட்சம் புதிய வீடுகளை நாங்கள் கட்டி தருவோம்னு சொல்லி இன்று வரைக்கும் நீங்க கட்டி கொடுக்கல. மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுப்போம்னு சொல்றீங்க, அதையும் நீங்க செஞ்சு தரல. கச்சத்தீவை மீட்பதற்காக நாங்கள் முயற்சி எடுப்போம்னு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க எந்த போராட்டம், எந்த ஆர்ப்பாட்டம், என்ன சட்ட போராட்டம் செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யல. அப்போ வெறும் வாக்குறுதிகளாக மட்டும்தான் இருக்கு, பொய்யான வாக்குறுதிகளாக மட்டும்தான் இருக்கே தவிர அதை செயல் வடிவப்படுத்தக்கூடிய இடத்துல திமுக இல்ல என்கின்ற ஒரு அரசியல் போரை தான் நாங்க செய்யறோமே தவிர இதை அப்படியே அழிச்சு தள்ளிடணும் அப்படின்ற நிலைப்பாடுல எங்களுக்கு கிடையாது. அது புரியுது. நான் அதான் சகாயமேஸ் வருவாரான்னு கேட்டேன். சரி வருவார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன பதில வச்சு ஓகே அவங்க எல்லாம் நல்லவர்கள் எல்லோரும் நல்லவர்களை நோக்கி வருவார்கள். அதே போன்று நிறைய நல்லவர்கள் எங்களை நோக்கி வர போறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழதான் போகுது. 1-2 பேர் மட்டும் சொல்லலாம். இல்ல பேர்லாம் வேணாங்க, ஏன்னா சஸ்பென்ஸ் ரொம்ப முக்கியம்ல. சஸ்பென்ஸோட இருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள்ல, தை பிறந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக வழி பிறக்க போகிறது. மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக போது. அந்த கூட்டணி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். திமுகவினுடைய கூட்டணி இப்படியே இருக்கும் என்பது உறுதியாக யாராலும் சொல்ல முடியாது. திமுக கூட்டணி பிளப்போம். எங்க தலைமையில பிரம்மாண்ட கூட்டணி, திமுக கூட்டணி அப்படியே இருக்காது. அவ்வளவுதான். இது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பல பேர் எங்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பேசுறாங்க. ஓகே, நாங்க பேசல, அவங்க எங்களோட பேசிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது, பேசுறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். இப்போ செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு நிறைய பேர் வருவாங்கன்னு. ஒருவேளை இந்த ஈரோடுக்குள்ளாகவே அவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ? ஏன் இந்த கேள்வினா, இது வரைக்கும் எம்ஜிஆர், அண்ணா அப்படின்ற பெயர்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். இப்ப இந்த முறை ஜெயலலிதா அவர்களுடைய பெயரையும் பயன்படுத்துறாங்க. அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தயக்கத்தோட இருக்காங்க, நிலைப்பாடு எடுக்காம இருக்காங்க. காரணம், விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு, ஆனா ஜெயலலிதான் வரும்போது என்ன நிலைப்பாடுன்னு தெரியலையேன்னு. அப்ப இங்க காயின் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கான கேட் ஓபன் பண்றோம், நீங்களும் வந்துருங்க, பொறுப்பு கொடுப்போம்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் பிளானா? இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது அண்ணன் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லும் போதே என்ன அவங்க முன் வச்சாங்கன்னா, இவரும் ரஜினி மாதிரி தான், ரஜினி இப்படிதான் ரசிகர்களை கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு நடு ரோட்ல விட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இவரு அப்படி பண்ணிடுவாரு, அவர் வரலன்ட்டாரு. இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. நான் யதார்த்தத்தை பேசுறேன். ஆனா அண்ணன் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். இவர் கட்சியோட போயிடும், மாநாடுலாம் நடத்த மாட்டாரு, இவங்களுக்கு அனுபவம் கிடையாது, மாநாடுலாம் இவங்களால நடத்த முடியாது அப்படின்னு சொல்லும் போது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய முதல் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடை நம்ம நடத்தி முடிச்சோம். அதன் பிறகு பொறுப்பாளர்கள்லாம் இவங்களாம் போட முடியாது, இவங்ககிட்ட கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு முழுமைக்கும் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளை நியமித்து மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். 2வது மாநாடு மதுரையில மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி மாநாடை நம்ம நடத்தணும். கட்சியில எல்லாமே சின்னவங்களா இருக்கிறாங்க, வயதான ரொம்ப அனுபவம் கொண்டவர்கள் யாரும் இல்ல, வெளியில இருந்து யாரும் வரல அப்படின்னு சொல்லும் போது, ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு IRS தன்னுடைய பதவியே தூக்கி போட்டுட்டு ஒரு கட்சியில இணையறாருன்னா சும்மா இணைய மாட்டார். ஒரு படித்தவர், ஒரு ஆற்றல் மிகுந்தவர், ஒரு கொள்கை சார்ந்தவர், IRS பதவியை வேணான்னு சொல்லிட்டு எங்க கட்சியில இணைகிறாரு. அவர் கட்சி அவர்களோட பழக்கத்திலே இருக்காரு. எங்க பழக்கத்துல இருக்கிறாரு என்பதற்காக ஒரு அரசு வேலையை தூக்கி போட்டு வந்துட முடியுமா? இப்ப தலைவரோடு பலர் பழக்கத்துல இருக்காங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க, பலரும் பல அரசு துறைகள்ல இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்களா? அப்ப இவர் வேலையை விட்டுட்டு வர்றாருன்னா தலைவதி மீது இருக்கிற நம்பிக்கை. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கட்சியில இணைகிறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியில இணைந்தாங்க, மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கட்சியில இணைகிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் பாக்குறாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, இவருக்கு நம்ம பக்கபலமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இணைகிறாங்க. அதன் பிறகு என்ன சொன்னாங்க, மற்ற கட்சியிலிருந்து முக்கியமான ஆட்கள்லாம் வரல அப்படின்னு சொல்லும் போது 50 ஆண்டு காலம் அனுபவம் கொண்ட ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில இணைஞ்சாங்க. ஆப்ஷன் இல்லாம வந்தாருன்னு
இல்ல அப்படி நம்ம பார்க்க முடியாதுங்க. அவர் நினைச்சா திமுகவுக்கு போயிருக்கலாம். இல்ல அண்ணா திமுகவுடைய சுமூகமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கான ஒரு பொறுப்பை வாங்கியிருக்கலாம். அது வந்து ஜனநாயக உரிமை தான். அவர் எந்த கட்சியில போய் சேரணும்னு. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை அவர் தேர்வு பண்ணுவதற்கான காரணம் என்னன்னா, அதிகாரத்தில் அமரக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஐயா வராங்க. அதுக்கப்புறம் பேச்சால் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வராங்க. அவர் நினைச்சிருந்தா எந்த கட்சிக்கு வேணாலும் போயிருக்கலாம். ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு வராங்க. இது போன்று பல ஆளுமைகள் வராங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில ஈரோடுல நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு என்பது மிக பிரமாண்ட நிகழ்வு. எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாரு. அப்போ ஒவ்வொரு படிநிலைகள்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அதுதான் மீத பேரும் கூப்பிடுறதுக்கு தான் ஜெயலலிதா அப்படின்ற பேரையும் பயன்படுத்துறாங்க. கட்சி விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த பிரம்மாண்ட மாநாடை பார்த்து பலரும் வந்தாங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், இந்த ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படையா சொல்றேன். ஆளும் திமுக கட்சியை சார்ந்த முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை இணைய வேண்டும் என்று முயற்சி எடுத்தாங்க. விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த பிறகு அந்த கூட்டத்தை பார்த்து, தலைவர் அவருடைய பேச்சை பார்த்து, எங்க கட்சிக்கென்று உழைத்தவர்கள் இருக்கிறாங்களா, 30 வருஷமாக 25 வருஷமாக ரசிகர் மன்றமாக மக்கள் மன்றமாக இருக்கின்ற பொழுது உழைத்தவர்கள், மக்கள் இயக்கத்தில் உழைத்தவர்கள்லாம் இருக்காங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் பதவி போட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு பதவி போடப்படும் என்று எங்க பொதுச் செயலாளர்கள் மிக தெளிவாக இருந்தாங்க. அதை சில பேர் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் பாதி பேர் திருப்பி திமுக நம்ம திமுக இருந்துரும் அப்படின்னு திமுக இருந்துட்டாங்க. இன்னும் பலர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அது இன்னும் அடுத்தடுத்த ஒரு படிநிலைக்கு ஏற்ற வகையில் அது அடுத்தடுத்து நடக்க தான் போகுது. நிறைய பேர் வராங்க. புதுசா வந்து எங்க கட்சியில வந்து வராங்க அப்படின்லாம் கிடையாது. அவரு முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு பலரும் வந்தாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கான ஆட்கள்லாம் வந்தாங்க. மிகப்பெரிய ஆளுமை. அந்த பேர்லாம் சொன்னா இப்ப இருக்கக்கூடிய கட்சியில இருந்து பதவியில இருந்து எடுத்துருவாங்கன்றதுக்காக நான் சில பேரெல்லாம் நான் தவிர்க்கிறேன். நினைச்சு பார்க்க முடியாத ஆட்கள்லாம் திமுக கட்சி, திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுக கட்சி, பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள். நான் ஒரு சாதாரண நபர் தான். ஆனா என்னிடமே பல முக்கியமான ஆளுமைகள் தொடர்பு கொண்டு உங்க கட்சியில இணையணும், ஒரு தலைவரை பார்க்கணும், உங்க பொதுச் செயலாளரை பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, இங்க முடியல, இங்க வந்து சரியில்லை, இங்க இருந்து மாறி நம்ம தாவேக்கால இணைய போறோம், ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம், வேற வழி இல்லாம தான் நாங்க இங்க இருக்கிறோம்னு அந்தந்த கட்சியை சார்ந்த முக்கியமான ஆளுமைகள் இந்த நிமிடம் வரை என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் நாகரிகம் கருதி நம்ம பேர் சொல்லக்கூடாது, தவறாயிடும். ஸோ அது போன்ற மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கு. இன்னும் வருங்காலங்களில் உங்களை போன்ற சேனல்களுக்கு ஒரே பிரேக்கிங் நியூஸாக தான் இருக்கும். அப்போ வந்து அதிமுகல இருந்து விலகி இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சிக்னல் தான் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை பயன்படுத்துறது அப்படியெல்லாம் இல்லை. பொதுவாக தான் இல்லைங்க, ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் ஒரு குணாதிசயம் இருக்குங்க. இப்போ அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா பண்ணையார் ஆட்சியை வீழ்த்தினவர். காங்கிரஸ் என்கின்ற ஒரு பண்ணையார்த்தனம் கொண்ட, ஒரு சர்வதிகார போக்கு கொண்ட ஒரு ஆட்சியை வீழ்த்தி ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்தவர் தான் அண்ணா அவர்கள். மாநில சுயாட்சிக்காக போராடியவர். அப்போ அந்த அண்ணா அவர்களிடமிருந்து நம்ம என்னத்தை கற்கணுமோ அதை கற்றுக்கொள்றோம். மாநில சுயாட்சிக்காக போராடணும், மொழி உரிமைக்காக போராடணும், தமிழ் மண் மீது பற்று கொள்ள வேண்டும் என்று ஜனநாயக பூர்வமாக ஒரு சமூக நீதி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றால் அண்ணாவினுடைய கொள்கை கோட்பாடுகளை முன்னெடுத்து பயணிக்க வேண்டும் என்று அண்ணா அவர்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சினிமாக்காரரு கூத்தாடி என்று ஒருத்தரை விமர்சிக்கிறாங்க. ஆனா அவர் சினிமாக்காரரு கூத்தாடியாக இருந்தாலும் மக்களுடைய மனசுல இருக்கிறாரு, மக்களுடைய மனசை கொள்ளையடித்த ஒரு நபராக இருக்கிறாரு. மக்கள் வந்து ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சு விட்டால் அவர் என்ன விமர்சனம் முன்னெடுத்தாலும் மக்களை வந்து அவர் அந்த வெற்றி என்கின்ற ஒரு அரியணையை அமர வைப்பாங்க. எளிய மக்களுக்காக உழைத்தவர், படத்தில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை எளிய பாமர மக்களுக்காகவே கொடுத்தவர் ஐயா பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள். அப்ப எம்ஜிஆர் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்களை நம்ம எடுக்கிறோம். அப்போ திமுக என்கின்ற, அதாவது அண்ணா உருவாக்கிய திமுகவை சொல்லல, அண்ணா இருக்கின்ற போது இருந்த திமுகவாக இருந்தது, மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருந்தது, மக்களுக்கான ஒரு கட்சியாக இருந்தது. அதன் பிறகு யாரிடம் போனதோ அதன் பிறகு ஒரு குடும்பத்திடம் போது, அதன் பிறகு திமுகவினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு மக்கள் கட்சியாக இல்லாமல் அது ஒரு மன்னராட்சி கட்சியாக மாறுது. அப்ப அந்த மன்னராட்சி மமதையில் இருப்பவர்களை யாரை நீங்க கூத்தாடி சினிமாக்காரன்னு சொன்னீங்களோ அந்த நபர் வீழ்த்தினார். அப்ப அதன் வழியில் பயணிக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அரசியல் அணுகுமுறையை கையில் எடுக்கிறார். அந்த அரசியல் முறையை நம்ம கையில் எடுக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமையை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் மீது நமக்கு சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆளுமை, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த மாநிலத்தில் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களிடம் இருக்கின்ற ஆளுமையை நம்ம எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, அதே போன்றுதான் எல்லா கொள்கை தலைவரும் சரி, இந்த மண்ணுக்காக போராடிய தலைவர்களும் சரி, எல்லா தலைவரிடம் ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அந்த குணாதிசயங்களை நம்ம ஏற்றுக்கொள்றோம். அதை பிடித்தவர்கள் எங்களோட வந்து இணைகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் என்பது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி. யாரு வேண்டுமானாலும் இணையலாம், யாரு வேண்டுமானாலும் பயணிக்கலாம், யாரு வேண்டுமானாலும் அண்ணன் விஜய் அவர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடலாம். இது எல்லோருக்குமான ஒரு கட்சி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுறோம். அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இப்பதானே அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கட்சி சார்பாக சில பேர் வந்து ஐயா செங்கோட்டையன் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேரை பயன்படுத்துறாங்க. இந்த பேரெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க கட்சியில வந்து 2 பேர் இணைஞ்சிருக்காங்களே. அப்ப அவர்கள் எல்லாம் எப்படி இணைஞ்சாங்க? அப்போ இங்க வந்து ஒரு பெயரோ ஒரு தலைவரோ அவர்களை பார்த்து நம்ம வரோம் என்பதை தாண்டி இந்த
தீய சக்தி திமுகவினுடைய அந்த அடக்குமுறை இருக்குல்ல, அந்த பாசிசம் இருக்குல்ல, இந்த பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒரு அணியில் திரள வேண்டும் என்று அண்ணன் விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்று வராங்க. இதுதான் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதையாக பார்க்கணும். புரட்சி என்பது தானாக உருவாகாது. புரட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்கணும். அப்ப எல்லோரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு புரட்சியில் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் நடிகர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேசுறதெல்லாம் சினிமா டைலாக்னு சொல்லும்போது சிஎம் பேசுறாரு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அவருமே தானே பேசுறாருன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டியா? இப்போ நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் ஊடகத்தில் வேலை செய்கிறீங்க, அது உங்களுடைய தொழில். நான் ஒரு துறையில் இருக்கேன், அது என்னுடைய தொழில். அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் சினிமா என்பது அவருடைய ஒரு தொழில். இப்போ அவர் வந்து ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், எனக்குன்னு ஒரு பேச்சு நடை இருக்கும், எனக்குன்னு ஒரு மொழி ஆளுமை இருக்கும். அதை சொன்னாதான் மக்களுக்கு புரியும். அப்போ அண்ணன் விஜய் அவர்களை நீண்ட ஆண்டுகளாகவே திரையில பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்க. அவர் வந்து ஒரு திரைத்துறையிலிருந்து வரக்கூடியவர். அப்போ அவருடைய கருத்து என்பது அந்த திரை நடைக்கு ஏற்ற வகையில தான் இருக்கும். அப்ப அவர் வந்து அந்த மேடைகள்ல பேசும்போது அவர் சொல்ல வர கருத்து என்னன்னு தான் பார்க்கணும். வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காருன்னா இல்லைங்க வேலை வாய்ப்பு இருக்குங்க, நாங்க இவ்வளவு வேலையை கொடுத்துருக்கோம் நீங்க சொல்லணும். அரசு பள்ளியை நீங்க மூடிட்டீங்கன்னு அவர் சொல்றாருன்னா இல்லைங்க நாங்க மூடல, இத்தனை பள்ளியை நாங்க திறந்திருக்கோம்னு சொல்லணும். நீங்க வந்து விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க, பரந்தூர்ல விவசாயிகள் போராடுறாங்க, அவங்களை இப்படி நீங்க வந்து நாசப்படுத்தாதீங்க, அவங்கள வந்து இப்படி காயப்படுத்தாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்றாருன்னா இல்ல நாங்க பரந்தூர் விவசாயிகளுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லணும். இதுதான் ஒரு அரசியல். ஆனா என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து சினிமா ஸ்டைல்ல பேசுறாரு, பஞ்சி டைலாக் பேசுறாரு அப்படின்னு சம்பந்தம் இல்லாத விமர்சனத்தை முன்வைக்கின்ற பொழுது தலைவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ சரி நான் பஞ்சி டைலாக் பேசுறேன், நான் சினிமா டைலாக் பேசுறேன்னா நீங்களும் டைலாக் பேசுறீங்களே, தொட்டு பார் சீண்டி பார், இதெல்லாம் எதுல இருந்து வருது? என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றே, இது எந்த சிலப்பதிகாரத்துல இருக்கா, இல்ல திருக்குறள்ல இருக்கா, இல்ல கம்பராமாயணத்துல இருக்கா, எதுல இருக்கு? இதுவும் ஒரு சினிமா டைலாக் தானே. அப்ப நான் பேசுனா சினிமா டைலாக்கு, அப்ப நீங்க பேசுனா என்ன? நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, எங்க தலைவர் திரைத்துறையில் இருந்து திரைத்துறை வேணான்னு சொல்லிட்டு மக்களுக்காக உழைப்பதற்கு ஒரு தலைவராக உருவாக்கிட்டாரு. ஆனா ஸ்டாலின் ஐயா முதற்கொண்டு எல்லாரும் வந்து நாங்க வந்து அரசியல்வாதிகள் மக்களுக்காக உழைக்கிறோம் என்று போலியாக இருந்து கொண்டு அவர்கள் தான் வாரத்துக்கு ஒரு படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வாரத்துக்கு ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வாரத்துக்கு ஒரு படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் போராடிட்டு இருக்கும்போது பைசன் படம் பாக்குறாங்க, மக்கள் போராடிட்டு இருக்கும்போது கூலி படம் பாக்குறாங்க. படம் சிறப்பாக இருக்குதுன்னு வாழ்த்து செய்தி ட்விட்டர்ல யாரு போடுறா? அவங்க தான் போடுறாங்க. அப்ப அவங்க சினிமாக்காரராகவும் அவங்க கூத்தாடியாகவும் இருந்து கொண்டு நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவங்க வந்து சினிமா டைலாக் பேசுறாங்க அப்படின்னா எங்க தலைவருக்கு எந்த நடை வருமோ அந்த நடையில தான் நாங்க கேள்வி கேட்போம். எந்த நடையில அவர் கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. அதனால வந்து எங்க தலைவர் கேட்ட ஒவ்வொன்றுமே நியாயமானது தான். நீங்க வந்து 506 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க? மனசாட்சி தொட்டு திமுக கட்சியை சார்ந்ததால் பேச முடியுமா? சமூக நீதின்றீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏங்க நடத்தலன்னு கேட்டா நீங்க பிஜேபி பி டீம்ன்றீங்க. சமத்துவம் சொல்றீங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நீங்க பங்கு கொடுப்பீங்களா நம்ம கேட்கிறோம். பிஜேபி பி டீம் அப்படின்றீங்க. ஒரு ஊடகவியலாளர் வந்து வீடு பூந்து கதவை உடைச்சு நீங்க கைது பண்றீங்க. இதுதான் வந்து ஜனநாயகமா? இதுதான் கருத்துரிமையா? பேசுவதற்கு உரிமை கிடையாதா? இந்த அரசு செய்யக்கூடிய அட்டூழியங்களை தட்டி கேட்க கூடாதா அப்படின்னு கேட்டா பிஜேபி பி டீம் அப்படின்றீங்க. எல்லாரும் போராடிட்டு மாணவர்கள், மீனவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் போராடுறாங்களே, வாக்குறுதிகளை நீ நிறைவேற்றலையா? எப்பங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னா இல்ல பிஜேபி பி டீம், பிஜேபி தான் இவர் இயக்குது, இவர் வந்து சங்கி. இதெல்லாம் என்ன மாதிரியான விமர்சனம்? அப்ப உங்களை எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாதா? ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இதே தானங்க நீங்க சொன்னீங்க, கமலஹாசனை வந்து பிஜேபி தான் இயக்குது, அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னீங்கல்ல. இப்ப ஐயா கமலஹாசன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியது யாரு சார்? வெக்கமா இல்லையா சார்? இல்ல கமலஹாசன் அவர்கள் பண்ணது மாதிரியே விஜய் அவர்களும் கடைசியில திமுக கிட்ட தான் போவாரு. திமுகவோட பீட்டும் கூட. ஏங்க திமுக என்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கே வரக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு வலிமையான ஒரு தலைவரை திமுக இப்பதானே எதிர்கொள்ளுது, இப்பதானே அவங்க பாக்குறாங்க. இப்ப நாள்தோறும் ஏன் கதறிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்துறீங்க. துணை முதலமைச்சர் சொல்றாரு அறிவு இருக்கிறதுனால அறிவு திருவிழா அதை தான் ஏன் நடத்துறீங்கன்னு கேட்கிறோம். உங்களுக்கு எங்க அறிவு இருக்குன்ற? எங்களை பார்த்து வந்து நீங்க கோமாளிகள் கூட்டம், ரசிகர் கூட்டம்ன்றீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு ஒண்ணு நடத்துனீங்க. எல்லாம் செவரு குச்சி ஓடுறான், வெளியில போயிட்டு சாராயம் குடிக்கிறான், பட்டாப்பட்டி டவுசர் போட்டு மேலே ஏறுறான், அங்க இருக்கிற வாழைத்தார புடிச்சு தொங்குறான், வாழைத்தார அத்துக்கிட்டு ஓடுறான், சேர உடைக்கிறான், பிரியாணி குண்டாவை போட்டு கவுக்குறான், பிரியாணிக்கு அடிச்சுக்கிறாங்க. கட்சியிலுமே கம்பத்து மேல ஏற ஆட்கள் இருக்கு. அப்போ எங்களையா சொல்றீங்க? உங்க கட்சியில இருக்காங்களா? அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு ஒருத்தர் கம்பத்துல ஏறாரு பட்டாப்பட்டி டவுசரோட. கனிமொழி அம்மா சொல்றாங்க தம்பி மேல இறங்குங்க, கீழே இறங்குங்க, கீழே. அந்த வீடியோ காட்சி நீங்க பாத்திருக்கீங்களா? இது எந்த கொள்கையில வரும்? எங்களை பார்த்து நீங்க கோமாளிகள்ன்றீங்க, தற்கூரிகள் சொல்றீங்க. கம்பத்து மேல ஏறி பட்டாப்பட்டி டவுசர்ல ஒருத்தர் போதையில
டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, அவர் எதுல வருவாரு? துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்வுல ஒரு அமைச்சர் குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை வந்து நின்னாலன்னு ஒரு பாட்டு போட்டு அவங்களாம் வந்து முன்னாடி ஆடுங்கம்மான்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. இதெல்லாம் எந்த கொள்கையில வரும்? மக்களுடைய கிட்னிய திருடுறாங்களே, திருடி விற்கிறாங்களே, இது வந்து எந்த கொள்கையில வரும்? ஆத்து மணலை அள்ளி விற்கிறாங்களே, இது எந்த கொள்கையில வரும்? இயற்கை வளங்களை சுரண்டுறாங்களே, இது எந்த கொள்கையில வரும்? பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்களே, இது எந்த கொள்கையில வரும்? ஆத்து மணலை அள்ளி விற்கிறீங்கன்னு தட்டி கேட்ட ஒருத்தரை வந்து நீங்க பொய் வழக்கு செய்து கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்களா, இதெல்லாம் எந்த கொள்கையில வரும்? இந்த நாங்க கேள்வியா கேட்கிறோம், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால அந்த பிஜேபி பி டீம், இந்த சங்கி மங்கி இது போன்ற சாயத்தெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபியில தமிழக வெற்றி கழகம் உறுதியா இருக்கு. அதை மக்களும் ஏற்றுக்கொள்றாங்க. நீங்க எங்கள் மீது எந்த சாயத்தை முன்வைத்தாலும் மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை திமுகவிற்கு கொடுப்பார்கள். ஸோ ஈரோடு சொன்னது போல நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. சில நிமிடங்கள் தான் பேசுறாரு அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. மோர் தென் ½ அன் அவர் பேசியிருக்காரு. அப்போ அடுத்தடுத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பதில் நான் சொல்லிடுறேன். அதனால பட்டிமன்றம் அங்க நடத்துறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னா சாலமோன் பாப்பாயாவை முதலமைச்சர் ஆக்கிருமா? 2 மணி நேரம் பேசுவார். அதுல எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்புனா, இல்லங்க, பேச்சு போட்டி அங்க நடத்தல. என்ன விஷயத்தை நம்ம பேசுறோமோ அந்த விஷயத்தை நம்ம பேசுறோம். பாண்டிச்சேரியில தலைவர் பேசுறாரு. பாண்டிச்சேரியில நிரந்தரமான ரேஷன் கடை இல்லங்க, மக்களிடம் ரேஷன் அட்டை இருக்கு, ரேஷன் கடை இல்லாம இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை பேசுறாரு. அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய ஒரு தேசிய செய்தியா மாறிச்சா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் பேசும் பொருளாச்சு. தேசிய ஊடகங்கள்ல அன்னைக்கு அதான் டிபேட், மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதன் பிறகு ரேஷன் கடைகளை உருவாக்கக்கூடிய சூழலை பாண்டிச்சேரி அரசாங்கம் முன்முயற்சி எடுத்து இப்போ பொங்கலுக்கு அரிசி தவிர எல்லா பொருளையும், அரிசி உட்பட எல்லா பொருளையும் நாங்க தரப்போறோம்னு சொல்றாங்களா? இதுதான் ஒரு தலைவன் கொடுக்குற ஒரு மாற்றம். அப்போ என்ன விஷயத்த பேசுறாரு, எதற்காக பேசுறாருன்னா பார்க்கணுமே தவிர அவர் 10 நிமிஷம் தான் பேசுறாரு, அவர் 5 நிமிஷம் தான், அவர் எத்தனை நிமிஷம் வேணாலும் பேசிட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன? நாங்க தான் உங்களுக்கு பொருட்டே கிடையாது இல்ல, நாங்க சாதாரண குட்டி கட்சி தானே, எங்களுக்கு தான் கட்டமைப்பே கிடையாது இல்ல, ஏன் பயப்படுறீங்க? பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏதாவது நலத்திட்ட உதவிகளுக்கு பர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் நெருக்கடி கொடுக்கணும்? எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டியதானே. அதனால எங்க தலைவர் வந்து எத்தனை நிமிஷம் பேசுறாரு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, என்ன விஷயத்த பேசுறாருன்னா நம்ம பார்க்கணும். இல்ல டியூரேஷன் மேட்டர் அப்படின்றது எதுக்காக நான் கேட்கறேன்னா, உங்களுடைய சைட்லயே கேட்கறேன். இப்போ ரேஷன் கடை ஆகட்டும், ராஜ்மோகன் அவர்களும் நீங்களும் சேர்ந்து அதை பத்தி பேசினதாகட்டும், எல்லாமே அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும்னு வைங்க. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ மணிக்கணக்கில் வந்து மக்கள் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ அப்பியர் ஆகிறதே வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படிங்கும்போது டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குன்றாங்க. தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துக்கு மக்கள் கூடுவார்கள். மக்கள் எல்லோரும் நேசிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோராலும் உருவாகிட முடியாது, சில பேரால் தான் உருவாக முடியும். அண்ணா அவர்களுக்கு பிறகு, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்று மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் எவ்வளவு நேரம் அதிகமாக அங்க நிற்கிறாரோ அங்கு கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க? கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு, தள்ளு முள்ளாயிடுச்சு, அங்க ஒருத்தர் இறந்துட்டாரு, இங்க இதாயிடுச்சு, இது காரணமே இவர் தான் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வேலையில ஆளும் திமுக செய்து கொண்டிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு தலைமை பண்பு என்பது பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியதான். அப்போ கூட்டத்துக்கு ஏற்ற வகையில தான் நம்ம பேச முடியும். கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கா, அந்த இடத்துல 10 நிமிஷம் தான் பேசணும்னா 10 நிமிஷம் பேசி தலைவர் கிளம்பிடுவாரு. இந்த இடத்துல அரை மணி நேரம் கூட நம்ம பேசலாம், இங்க பாதுகாப்பு சரியா இருக்கு, காவல்துறை அதிகமா இருக்கு. இப்போ ஈரோட்ல தலைவர் 40 நிமிஷம் பேசுறாருன்னா அங்க 2000 போலீஸ் பாதுகாப்பு போட்டுருந்துச்சு தமிழ்நாடு காவல்துறை. ஏன் நீங்க கரூர்ல வெறும் 500 போலீஸ் மட்டும் போட்டீங்க? 50,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னு காவல்துறை தான் சொல்லுது. அந்த 50,000 பேருக்கு 500 பேர் தான் நீங்க பாதுகாப்புக்கு போடுவீங்களா? இப்ப எப்படி உங்களால 2000 பேர் 1800 பேர் உங்களால எப்படி பாதுகாப்பு போட முடியும்? ஒரு கூடுதல் கவனம் தானே கரூர்ல நடந்துருச்சு. அப்போ திமுக வந்து என்ன செய்யணும்னா, நீங்க வந்து எங்களை வந்து ஒரு எதிரியா பார்க்காதீங்க, எங்களை ஒரு அரசியல் கட்சியா பாருங்க. ஒரு அரசியல் கட்சி அனுமதி கேக்குதுன்னா அந்த அரசியல் கட்சி தலைவனை யாரு பார்க்க வருவா? தமிழ்நாட்டு மக்கள் தான் பார்க்க வருவாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமான மக்கள் தானே, இந்த அரசுக்கும் அவங்க தானே மக்கள். அப்ப அங்க வருகின்ற பொழுது மக்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது, மக்களுக்கு எந்த உயிர் பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது, மக்களுக்கு எந்த காயம் ஏற்பட்டக்கூடாது. அவர்களும் நம்ம மக்கள் தான். அவர் விஜய் அவர்களும் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் தான், அதிகமாக வரி செலுத்தக்கூடியவர், ஒரு முக்கியமான ஒரு நபர். இவரால் தமிழ்நாட்டிற்கு பெருமை என்பதெல்லாம் உணர்ந்து ஒரு அரசு செயல்படணும். நீங்க விரோதி மாதிரி, எதிரி மாதிரி இவரை வீழ்த்திடணும், இந்த கட்சி அப்படியே காலி பண்ணிருந்தது சர்வதிகார போக்கு. அப்ப இந்த செயல்பாடை வந்து நாங்க திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே மக்கள் சந்திப்புக்கு நீங்க சரியான பாதுகாப்பு கொடுத்திருந்தீர்கள் என்றால் கரூர் 41 பேர் இறந்திருப்பாங்களா? இதுக்கு காரணம் யாரு? இந்த அரசாங்கம் தானே. அப்ப வந்து நீங்க வந்து சரியான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு
நாங்கள் 41 உயிரை கொடுக்கணுமா? இல்ல அதுதான் விசாரணையில் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த கவனத்தை அங்கேயும் கொடுத்திருக்கலாம் அப்படின்றது. அப்ப தலைவர் நேத்து அங்க 35-40 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னா அங்க காவல்துறை பாதுகாப்புக்கு இருந்தாங்க. இந்த அரசின் மீது காவல்துறை மீது நம்பிக்கை வைத்து மிக சிறப்பான முறையில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அவர் அதை பாதுகாப்பு நலன் கருதி சரி இந்த இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் நின்று பேசினாலும் மக்களுக்கு எதுவும் ஆகாது, நம்ம பேசலாம் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்ப அந்த சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும். இல்ல அதுதான் அதுக்கு தான் நன்றின்னு சொல்லியிருக்காரு. நன்றி நம்ம சொல்லியிருக்கோம். காவல்துறைக்கு நன்றி. காவல்துறை தவறு செய்கின்ற பொழுது காவல்துறையை நாங்க விமர்சிப்போம். காவல்துறை நல்லது செய்கின்ற பொழுது நாங்க காவல்துறைக்கு நன்றி சொல்றோம். பாண்டிச்சேரி காவல்துறை எங்களுக்கு சிறப்பான ஏற்பாடு செய்தது, பாண்டிச்சேரி காவல்துறைக்கு நன்றி சொன்னோம். இன்று ஈரோடு காவல்துறை சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்தார்கள், ஒழுங்குபடுத்தினாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க. தலைவர் அவர்கள் ஈரோடு காவல்துறைக்கும் நன்றி தான் சொல்லியிருக்காரு. இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் நன்றி சொல்றேன். அதனால எவ்வளவு நேரம் பேசுறாரு என்பது முக்கியம் கிடையாது, என்ன விஷயத்தை பேசுறாரு, யாருக்காக பேசுறாரு தான் நம்ம பார்க்கணும். ஈரோடு மக்கள் சந்திப்பு மிக சிறப்பாக நடந்தது. அடுத்து வந்து 2-3 இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சேலத்துல 30ஆம் தேதி இல்ல 2-3 இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடம் சரியான முறையில் அமைஞ்சிச்சுன்னா மக்கள் வந்து பார்த்து அமைதியான முறையில பாதுகாப்பான முறையில வந்து போகக்கூடிய ஒரு இடமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது முறையான அனுமதி காவல்துறை கொடுத்த பிறகு ஐயா பொதுச் செயலாளர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. மக்கள் சந்திப்பு தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் முன்னெடுக்க போறாங்க. நீங்க எந்த வடிவத்தில் எங்களை தடுத்தாலும் மக்கள் சந்திப்பு என்பது தடுக்க முடியாமல் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லோரும் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் செயல்படுறோம். அதே சட்டத்திட்டங்களை அரசும் பின்பற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப வேகம் எடுத்துருச்சு தாவேகா அப்படின்றது. தாவேகா வந்து தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்ச அன்னிலிருந்தே வேகம் எடுத்துருச்சுங்க. எந்த இடத்துல சுணக்கமான நீங்க சொல்லுங்க. கரூருக்கு அப்புறம் சரி, இப்ப கரூருக்கு பிறகு எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? கரூர் புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்ப வந்து எந்த இடத்துல நாங்க சுணக்கமானோம்? இல்ல சுணக்கம்னு சொல்றது மக்களை பொதுவெளியில சந்திக்கிறது. சந்திப்பதற்கு தலைவர் தயாரா இருக்கிறாருங்க. இல்ல அது முன்னாடியே நீங்க இப்ப வந்து பாத்துட்டீங்க. இல்லங்க, 234 தொகுதிக்கும் தொகுதி வாரியாக அவர் மக்களை சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். யாரை நம்பி போக சொல்றீங்க? காவல்துறையை நம்பிதான். இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியுமா? நன்றி சொன்னீங்களே ஈரோடுல. இந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லியிருக்கோம். ஈரோடுக்கு நாங்க தலைவணங்கி நன்றி சொல்றோம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த அரசாங்கம் இதே போன்ற பாதுகாப்பை எல்லா இடங்களுக்கும் கொடுப்பாங்களான்னு தானே ஒரு கேள்வி. எங்க தலைவரை நாங்க பாதுகாப்போங்க, வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வசதியை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். நாங்க தமிழ்நாடு காவல்துறையை நம்பிதான் நம்ம வர முடியும். அப்ப அந்த காவல்துறை வந்து எங்களுக்கான ஒரு நம்பிக்கையை இன்னும் அவங்க உருவாக்காம இருக்கிறாங்க. அதெல்லாம் சரி செய்தார்கள் என்றால் எங்க தலைவர் வந்து எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். இல்ல இடையில ஆடியோ லான்ச் இருக்கு, அதனால ஏதாவது ஆடியோ லான்ச் வந்து வெளிநாட்டுல தானே. ஆமா வெளிநாட்டுல தான். இங்க அனுமதி கேட்டா எப்படியும் கொடுக்க போறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் அதை தடுப்பதற்கு உண்டான வேலைகள்ல ஈடுபடுவீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 200 நிபந்தனைகளை போடுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எங்க தலைவர் வந்து உங்களை போன்று காலி சேர்ட்ட பேசக்கூடிய ஆள் கிடையாது. நீங்க வந்து திருவண்ணாமலையில மாநாடு போட்டு காலி சேர்ல தான் பேசிட்டு இருந்தீங்க. எப்படி தமிழ்நாட்டுல வந்து தலைவருக்கு வந்து வெற்றிடம் இருக்கிறதோ தலைவர்களுக்கு, அதை நிரப்பதான் எங்க தலைவர் அண்ணன் விஜய் வந்திருக்கிறாரு. அதே போன்று திமுக நடத்தக்கூடிய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வெற்றிடமாகத்தான் இருக்கு. எங்க தலைவர் மீட்டிங் போட்டு மக்களிடம் பேசுறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மீட்டிங் போட்டு காலி சேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு காசு கொடுத்தா கூட அங்க கூட்டத்துக்கு ஆள் வர்றதில்லை. நாங்க வந்து காசே கொடுக்காம மக்கள் அவ்வளவு பேர் வர்றாங்கன்னா இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஒரு புரட்சி. அதே எங்க தலைவர் ஏற்படுத்துறாரு. அதனால ஆடியோ லான்ச்லாம் இங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து வெளிநாட்டுல தான் ஆடியோ லான்ச் நடக்குது. அதனால கேட்கவே வேண்டாம்னு முடிவு பண்ணி மலேசியா கேட்டாலும் கொடுக்க போறது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் ஒரு 200 நிபந்தனைகள் விதிப்பாங்க, பல நெருக்கடிகளை. 84 தானே போட்டாங்க, அடுத்து 200 மாறும். என்ன வேணுமானாலும் இவங்க பண்ணுவாங்க நம்மள முடப்போது. ஏன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு எப்படி அடக்குமுறைகளை செய்தார்களோ அதுல இருந்து துளி அளவும் தாண்டாம அதே மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திமுகவிற்கு ஒரு தகுந்த பாடத்தை கொடுத்தாரோ அதே போன்ற ஒரு பாடத்தை அண்ணன் விஜய் அவர்கள் திமுகவுக்கு கொடுக்க தான் போறாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். ஜனநாயக படத்தினுடைய ஆடியோ லான்ச் வெளிநாட்டில் நடக்குது, அது மிக சிறப்பான முறையில் நடைபெற போகுது. தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து ஜனவரிக்கு பிறகு, பொங்கலுக்கு பிறகு, தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி பொங்கலுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். இது முழுக்க முழுக்க அரசியலா மாறிடுச்சு. இன்னைக்கு ஜனநாயகன்ல அவர் குட்டி ஸ்டோரி சொல்ல போறது அப்படின்றது அரசியல். ஜனநாயகமே அரசியல் படம் தான் தலைவர். அதுதான் சொல்றேன். அப்போ அந்த குட்டி ஸ்டோரி எவ்வளவு வெயிட்டா இருக்க போது, என்ன மெசேஜ் இருக்க போது, எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அது குட்டி ஸ்டோரியெல்லாம் இருக்காது, பெரிய ஸ்டோரியா. அது பயங்கரமான ஒரு ஸ்டோரியா இருக்கும். அந்த ஸ்டோரி வந்து திமுக மண்டையில் கொட்டு வைக்கக்கூடிய ஸ்டோரியா இருக்கும். ஓகே, அதான் மலேசியா என்னுடைய நிலைப்பாடு. அந்த ஸ்டோரி அப்படிதான் இருக்கும். ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கதையாக இருக்கும். போன இதுல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அந்த சேருக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அப்பா சட்டையை எடுத்து போட்டிருப்பாரு, இந்த ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருப்பாருல. அதே போன்று ஒரு சிறப்பான ஒரு அரசியல் கதையை அது குட்டி ஸ்டோரியாக இல்லாம ஒரு பெரிய ஸ்டோரியாக கண்டிப்பாக தலைவர் அவர்கள் பேசத்தான் போறாங்க. அந்த ஜனநாயக படம் என்பதே ஒரு அரசியல் படம் தான். மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு படம், ஒரு முக்கியமான ஒரு மைய கருவை முன்வைத்து வரக்கூடிய ஒரு படம் தான். அந்த படத்தினுடைய கதையை நம்ம வெளில சொல்லிட முடியாது.
அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்த போகுது. அப்ப ஜனநாயகனும் வந்து தாவேக்காவோட கொள்கைகளையும் அதனுடைய சித்தாந்தத்தை எல்லாம் பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு படமா தான். கண்டிப்பா உறுதியாக இருக்கும். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. ஸோ நன்றி, நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு நம்ம நிறைய திரும்பவும் பேசலாம். ஏன்னா அதுலயும் அரசியல் கருத்து இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதை ஒட்டி நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் brother. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure.